வணக்கம். போகரையா தமது சப்தகாண்டத்தில் பல யோக முறைகளையும் மருத்துவ தத்துவங்களையும் ரசவாத முறைகளையும் பல வித்தைகளையும் சொல்லித் தந்திருக்கிறார். சப்தகாண்டத்தின் 3ஆம் பாகத்தில் கூண்டு வித்தை பற்றி சொல்லியிருப்பதைப் பார்த்து அதை படித்தபோது முதலில் ஏதோ கூண்டுக்குள் அடைத்துக்கொண்டு செய்கின்ற வித்தை என்று புரியாமல் பதிவிடாமல் விடுபட்டுவிட்டது. சமீபத்தில் அமெரிக்காவில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவான லண்டன் ஃபெஸ்டிவல் விளக்குகளை கூண்டுக்குள் வைத்து பறக்கவிடும் ஒரு விழா கொண்டாடப்படுவது நினைவுக்கு வந்தது. அதை கண்டதும் பிரமித்து ஆச்சரியப்பட்டதும் நினைவுக்கு வருகிறது. போகரையாவின் சப்தகாண்டத்தை படித்துக்கொண்டே வரும்போது கூண்டு வித்தை என்ற பாடல் தென்படவே மீண்டும் அதை படிக்கும்போதுதான் நாம் பார்த்த ஸ்கைலேண்டன் விளக்கோடு ஒத்திருக்கிறதே என்று ஆச்சரியப்பட வைத்தது. போகரையா சொன்ன கூண்டு வித்தையும் ஸ்கைலேண்டன் விளக்கை பற்றியதுதானா என்று மறுபடியும் தெளிவாக படித்த போதுதான் போகரையா சொன்ன கூண்டு வித்தை என்பது ஸ்கைலேண்டன் லைட் தான் என்று அறிந்ததும் ஆர்வமாகவே விவரங்களை தேடிய போது இந்த ஸ்கைலேண்டன் விளக்கு கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பாகவே 3வது நூற்றாண்டில் சீனத்தில் செய்யப்பட்டது என்றும் போர் படைகளுக்கு தகவல் தருவதற்காக இந்த ஸ்கைலேண்டன் விளக்கை பயன்படுத்தியதாகவும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்படியென்றால் கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த போகரையாவின் படைப்புகளில் இந்த ஸ்கைலேண்ட் விளக்கும் ஒன்று என்றும் போகரையா சொன்ன கூண்டு வித்தையை சீன மக்கள் செய்து பார்த்திருக்கிறார்களோ என்ற ஆச்சரியமும் தோன்றுகிறதல்லவா? போகர் சொன்ன கூண்டு வித்தைக்குள் போகலாமா? செய்தேனே இன்னமொரு கருமானம் கேள், செயலான பிராங்கு வித்தை செப்பக் கேளு. இன்னொரு வித்தை செய்ததை பற்றி சொல்கிறேன். அது கண்ணால பார்க்கிற வித்தை, உண்மையான சூட்சுமமான வித்தை, மேலே பறக்கும் வித்தையான கூண்டு வித்தை என்றும், பொய்யான வித்தையாக இருந்தால் சொல்வேனோ இது உண்மையான வித்தைதான் என்றும், இந்த உலகத்தில் அறிவாளியாக தொழில்நுட்ப வல்லுநராக இருந்தால் இதை கண்டுகொண்டு அப்படியே செய்வார்கள் என்றும், சூடு தெரிகின்ற வானத்திலே செய்து பார்க்கின்ற வித்தை என்றும், மேலே போகும் மேலே பறக்கும் கூண்டினோட வித்தை என்றும் முன்னுரை சொல்லிவிட்டு தானான வித்தை இது சொல்வேன் கேளும். தகைமை உள்ள இரும்பினிலே காந்தம் சேர்த்து. கூண்டு வித்தையை பற்றி சொல்றேன். இரும்போட கூடவே காந்தம் சேர்த்து உருக்கி வலுவான கம்பியாக்கி சிறு கம்பி நூல் போல் ஆக்கிவிட்டு கூண்டு கட்டுற மாதிரி நீளம் 10 அடியில 4 கம்பி எடுத்துக்கிட்டு 4 பக்கமும் சதுரமாக கம்பினாலேயே கூண்டு போல கட்டணும்னு. கம்பினால கூண்டு கட்டிட்டு சுற்றிலும் கம்பிய தூண் போல 4 பக்கமும் நிறுத்திக்கொண்டு நடுவில் ஒரு கம்பியை எடுத்து விளக்கு வைக்கிறதற்கு ஏற்றது மாதிரி அளவில் சின்னதாக சதுரமாக செய்து அதை கூண்டுபோல் செய்திருக்கிற கம்பிகளோடு 4 பக்கமும் தொட்டில் கட்டுகிற போல பொருத்தி அந்த கூண்டை சுற்றிலும் நார்பட்டாலே பட்டு போன்ற துணியாலே
கிளி போல கட்டி, அதாவது சுற்றி கட்டி. பழைய காலத்துல ஊறுகாய் ஜாடி மேல துணியை போர்த்தி கட்டுகின்ற மாதிரி கூண்டு மேல பட்டு துணியை போட்டு மூடி முடிச்சு போட்டுட்டு, முடிச்சு போடும்போது மேல் பக்கம் மூடி இருக்கும்படியும் கீழ்ப்பக்கம் திறந்திருக்கும்படியாவும் செய்துட்டு, இதுல சீனர்கள் மூங்கில் மரத்து பட்டைகளை உபயோகித்திருக்கிறார்கள். ஆனால் நமது போகரையா இரும்பு கம்பியை உபயோகித்திருப்பதை பார்த்தால் எவ்வளவு நுட்பமான செயலும் திறனும் கொண்டவர் என்பது மட்டுமல்ல, சீனர்களுக்கு முன்பே இந்த ஸ்கைலேண்டன் விளக்கை செய்திருக்கிறார் என்பதும் தெளிவாக தெரிகிறதல்லவா. மேலும் சொல்கிறார், போட்டவுடன் கற்பூர தைல தூட்டி பொங்கமுடன் விளக்கொளிதான் வைத்து பாலா. அப்படி தொட்டி போல செய்திருக்கிற சதுரத்துக்குள்ள விளக்க வைத்து அதற்குள்ள கற்பூர தைலத்தை ஊற்றி பற்ற வைக்க வேண்டும் என்றும், அப்போது அந்த நெருப்பு கும்பட்டம் போல எரிய செய்ய வேண்டும். அந்த நெருப்பை கும்மட்டம் போல எரிய செய்து பட்டு துணியால் செய்யப்பட்ட அந்த கூண்டுக்குள்ளே காற்றை அடங்கச் செய்து, நெருப்போட வாயுவானது சூடான நெருப்பு காற்று, விளக்கிலிருந்து வர்ற சூடான காற்று உள்ளே போய் தங்கி லேசாக அந்த கூண்டை எழுப்புவதையும் அது மேலே எழும்பி போவதையும் பார்க்கலாம் என்றும், அப்படி அந்த விளக்கிலிருந்து வெளியேறுகிற வெப்ப காற்றினாலே வானத்தில் மேலே எழும்பி போகிறதுக்கு சக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்டான போகையிலே காற்றினாலே ஓஹோஹோ செல்லும் அது ஆகாயத்தில். அந்த விளக்கு எரிந்தபடியே அந்த பட்டு துணி போர்த்தன கூண்டானது காற்றினாலே வானத்தை நோக்கி போகிற போது மக்களெல்லாம் இது கைலாசம் வரைக்கும் போகும்னோ, இமயமலை வரைக்கும் போகும்னோ, அண்டம் விட்டு அண்டம் போகிறத மட்டும் பார்க்க முடியாதுன்னு விந்தையிலும் விந்தையுதுன்னு சொல்லி ஆச்சரியப்படுவார்கள் என்றும், வெட்ட வெளியில செய்கிற நுட்பமான வித்தை இதுன்னு சொல்லிட்டு, சீனர்கள் காகிதம் கண்டுபிடிக்காத காலம் ஆதலால் அவர்கள் மூங்கில் பட்டையையும் துணியையும் உபயோகித்திருக்கிறார்கள். ஆனால் நமது போகரையா பட்டு துணியை கொண்டும் இரும்பு கம்பியை கொண்டும் செய்து பார்த்திருப்பதாகவும், சீனர்களுக்கு முன்பே நமது போகரையா இந்த ஸ்கைலேண்டன் விளக்கை செய்து பார்த்திருக்கிறார் என்பதும் தெளிவாகிறதல்லவா. மேலும் சொல்கிறார், சூட்சுமமாம் கூண்டு வித்தை தொலைதூரமோடும் தொல்லுலகில் கருவாளி காண்பான் பாரு. கூண்டு வித்தையோட நுட்பத்தால அந்த கூண்டு தொலைதூரம் போகும்னு, அந்த நுணுக்கத்தை இந்த உலகில் கருவாளி, நுட்பமான அறிவாளி, தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருந்தால் கண்டுகொள்வார்கள் என்றும், இது வாய்வினாலே வந்த வித்தை, இங்கிருக்கும் மன்னர்களும் மக்களும் ஆச்சரியப்படுகின்ற வித்தை என்றும், இந்த வித்தையை எந்த காலத்திலும் இரவு நேரத்தில் செய்கின்ற வித்தை என்றும், சுமாரா 2300 வருடங்களுக்கு முன்னாலேயே போகரையா இதை சொல்லி தந்திருக்கிறார் என்பதையும், அவரது படைப்புகளான மருத்துவமும் ரசவாதமும் வித்தைகளும் பாடமும் பயிற்சிகளும் இன்னும் மக்களுக்கு பயன்பட்டு கொண்டும் ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருப்பதும் போகரையா தம் மக்களுக்கு தந்த கொடையல்லவா. என்ன நான் சொல்றது சரிதானே?